ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு அரிசி மாவை நல்லா வதக்கிக்கணும். அரிசி மாவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடல மாவு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அரைச்சது, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கணும். வறுத்த வேர்க்கடலை, தேவையான உப்பு. நம்ம ஹீட் பண்ண அரிசி மாவில் ஹாட் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா மாவு கட்டி ஆகிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஊற வச்ச கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு அது தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம மசாலான்னு வச்சதுனால பூண்டு, கடல மாவு, கருவேப்பிலை, அரைச்ச மிளகாத்தூள், வறுத்த வேர்க்கடலை தேவையான அளவு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெட் சில்லி, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹீட் பண்ண ஆயில் ஒரு கரண்டி, லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தான் ஹீட்டான ஆயில் எதுக்கு போடுறோன்னா நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் உருண்டையில் நம்ம பிடிச்சிக்கலாம். அது மாதிரி எல்லா மாவையும் நம்ம சின்ன எலுமிச்சை சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கிட்டோம். சப்பாத்தி சுடுற மிஷின் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கணும். கவர் எதுக்கு வைக்கணுன்னா அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அது இப்படி மூடி ஒரு ப்ரெஸ் பண்ணுன்னா ப்ரௌன் கலரில் தட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கேரி பேக்கில் வச்சிடுவோம். பாருங்கள், சுட சுட எண்ணெயில் போடுவோம். திருப்பிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெந்துக்கிச்சு, எடுத்துடலாம். தட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.